மக்களே, வருகிற வெள்ளிக்கிழமை தொடங்கி 45 நாட்களுக்கு வருடந்தோறும் அறிவிக்கப்படும் மீன்பிடி தடை இந்த ஆண்டும் அறிவிக்கப்படுகிறது. மீன்கள் கடலில் இனப்பெருக்கம் செய்கிற காலகட்டம் இது என்பதால் கடலுக்குள் யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று தமிழ்நாடு அரசினுடைய மீன்வளத்துறை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறது. மாப்பிள்ள, என்னடா செய்யுது? படகுக்கு முதல் தவணை கட்டணுமே. மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஐடியா. இனி நம்ம ஆளுங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, ரம்மி ஜாக்கின்னு சீட்டு விளையாட்டு தான். இப்போ நம்ம 2 பேரும் உள்ள புந்து ஜெயிச்சோன்னு வையே, பெரிய கப்பலே வாங்கிடலாம். டேய், ஜோக்கர் மாதிரி பேசாதடா. சீட்டு விளையாடுறதுக்கு ரூபா வேணும், வேணா உன்னையே வச்சு விளையாடுவா. தம்பி, ரொம்ப கட்டையை கொடுக்காத. ஜோக்கர்லாம் சீட்டாட்டமே கிடையாதுப்பா, அப்புறம் எவனும் டிக் அடிக்க முடியாது. ஆமாடா, குடிகாரன்னு பேரை வாங்கிட்டேன், இப்போ சூதாடின்னு வேற பேர் வாங்கணுமா? பேர் கெட்டு போனா என்னடா, பணம் சம்பாதிச்சா கெட்டு போன பேரை ஈஸியா சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் எவனும் வந்த வழியை பார்க்க மாட்டானுங்க, வந்ததான் பார்ப்பானுங்க. எங்க அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு, அந்த குண்டு பயலோட சேராதுன்னு. முதல்ல உன் சேர்க்கையை விட்டாதான் சரி. மாப்ள, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. டேய் அருளே, டேய் மிஸ்டர் வருகிறா. சரி, நீ போ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணல. இல்லப்பா, நானே கூலி வேலைக்கு போறேன், சொன்னா மனசு கஷ்டப்படுவேன், அதான். உனக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. டேய் அருளே, பஸ் வந்துருச்சுடா. அடுத்த பஸ்ல போய்க்கலாம்டா. இதான்டா கடைசி பஸ், வாடா. வரேன் சார். ஸ்டாப் ஸ்டாப். கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன். ஓடே ஓடே. ஏறா ஏறா. மாப்பிள்ள, எஸ்தரை விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரியா இருக்கு, மனசே சரியில்லை. இருக்கும்டா, அதான் 1 மாதத்துக்கு தாங்குற மாதிரி நெத்திக்கு நடுவில் பச்சக்குன்னு கொடுத்துச்சுல, அடங்கு. யோ டிரைவர், உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இப்பதான் முத வெளியூருக்கு வேலைக்கு போறோம், அபசனம் பிடிச்ச மாதிரி பாட்டை மாத்தியா? ஏய் போடா, போய் உட்காருடா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னையெல்லாம் இந்த குச்சியை பிடுங்கி அடிச்சு. டேய், கை கால் வச்சுக்கிட்டு இங்கே சும்மா இருக்கணும், இது புது இடம், என்ன புரியுதா? எல்லாம் தெரியும். இன்னும் எவ்வளோ தூரம் நான் கூட்டு போவேன்? இங்கே யார் இருக்கா, யார் வேலை தருவா? 1/2 மணி நேரமாக நடக்கிறேன், தண்ணி தவிக்குது, சுற்றி உப்பா வேற இருக்குது, எங்கடா போகிறோம்? வா அருள், கரெக்டாக வந்துட்டீங்க. இவர் தான் நம்ம தோஸ்து, குடி ஆஸ்பத்திரியில் பழகணும். ஏய் இவர் எனக்கு தெரியும்பா, நம்ம எபினேசர் அக்கா கடையில் சரக்கு வாங்கி அடிப்பாரு. ஏய், இப்போ திருந்திட்டாப்ல. நல்லா இருக்கீங்களா? மகளே. இவர் அந்தோனி, எங்க ஊரு, அப்பா டீ கடை வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு உன்ட்ட கேட்டதா? ஏய் வாங்கப்பா, முதலாளி இருக்காரு. முதலாளி ஏற்கனவே சொல்லியிருந்தால சொந்த கடை பாருங்க. வணக்கம் வணக்கம்னாச்சு. அந்த பெரிய மேஸ்திரி வர சொல்லு. இருங்கப்பா, வந்துடுறேன். என்னண்ணே கூப்பிட்டீங்களா? உள்ள போய் காபி போடுமா. காபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அண்ணாச்சி. காபி எனக்குல, வா உட்காரு. தள்ளி பாருடா. என்னண்ணாச்சி? தம்பி, அண்ணாச்சி மேஸ்திரியை கூட்டு வர சொன்னாருப்பா. ஏல மேஸ்திரியே இருந்தாம்ல, ஏற்கனவே ஆள் ஜாஸ்தியா இருக்கு. இல்லை இவனுங்களை கூட்டு போய் அந்த கரையை ஏற்றி கிடச்சுள்ள. ஏய் வா போங்கப்பா. உப்பள வேலை ரொம்ப கடுமையான வேலை. வைராக்கியமா படகு வாங்கறதுக்காக அங்க உழைச்சாரு என் வீட்டுக்காரர். வணக்கம்னாச்சு. என்னப்பா மீனவ தம்பிகளா? இல்லை உங்களை மாதிரி கட்டுமுறை ஏறி கடலுக்கு போகிற மீனவ பயிர்கள்லாம் இந்த வேலைக்கு வரமாட்டானுங்களே, நீங்கள் எப்படி வந்திய? அங்கே மீன்பிடி தடை, 45 நாள் விடுப்பு. இருக்கலாம்ப்பா. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளவு தான் ஜாக்கிரதையாக வேலை பார்த்தாலும் படிக உப்பு பிளேடு மாதிரி காலை கிழிச்சு ரணமாக்கிறோம். உப்போட வெளிச்சத்தில் கண்ணு கூசி பார்வை மங்கி போயிடும். ஒரு மீனவனுக்கு தேவை உறுதியான காலும் கூர்மையான பார்வையும் முக்கியம்ல. அப்போ இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க நாச்சி? இவங்களுக்கு அது பழகி போச்சப்பா. அப்போது எங்களுக்கும் பழகிறோம். அப்போ ஒரு உறுதியோடு தான் வந்திருக்கே. அது சரி. காலுக்கு போட்டுக்கோ. இந்தா. அந்த உப்பள முதலாளியோட தங்கச்சி இவரை விரும்பியிருக்காங்க. என்னை விட எல்லா விதத்திலையும் வசந்திருக்கிற அந்த பொண்ணு அவர் நினைச்சிருந்தா விரும்பியிருக்கலாம். ஆனா என் கணவர் என்னையே நினைச்சிட்டு இருந்தாரு, நான் அவரை நினைச்சிட்டு இருந்த மாதிரி.
யாரா அந்த பொண்ணு? ஏய் உட்காந்து பாரு தெரியாம. நம்ம அருளப்ப சாமி கட்டிக்க போகிற பொண்ணு. அப்படியா? ஆமாம். கூப்பிடு. ஏ பாப்பா இங்கே வாமா, இங்கே வாமா. ஏய் என்னடா இது அருளப் சாமி போட்டு இவ்வளோ லேட் ஆகுது? பிரேம்நேசரு, அருளப் சாமி போட்டுக்கு எப்படா பயமரம் கட்டுவீங்க? இன்னும் 2 வாரம் ஆகுங்கத்தா. அருளப் சாமி ரொம்ப நல்ல பேடா. அவன் வெளியூர்லேருந்து வரதுக்குள்ளே வல்லத்தை அழகாக ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிங்கத்தா. யாரும்மா நீ? போட்டுக்கிட்ட ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கியா? வந்த வேலை முடிஞ்சுல, கிளம்பு.